செட்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம். ஃபஸ்ட்டு சம் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செட்ஸ்ன்னு போட்டாலே எல்லா கணக்கும் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இது செகண்ட் சம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபினிட்? இந்த கொஷின்ஸில் எது வந்து ஃபைனைட் செட்டு, எது இன்ஃபினிட் செட்டுன்னு நம்ம டிசைட் பண்ணி சொல்லணும். ஃபஸ்ட்டு சம். த செட் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் எ இயர். ஒரு 1 இயருக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்குன்னா 12 மந்த்ஸ் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஃபிக்ஸடாக இவ்வளோ தான். இந்த ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இது இருக்குது, மந்த்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஃபிக்ஸடு, திஸ் இஸ் கவுண்டபிள். ஸோ அதனால் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறோம் எலிமெண்ட்ஸை. மொத்தமாக கவுண்ட் பண்ணால் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னால கவுண்டபிள்னாலே அது வந்து ஃபைனைட் செட். ஸோ திஸ் இஸ் எ ஃபைனைட் செட். கவுண்ட் பண்ணும்போது எல்லாமே ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் இருக்கும். அதான் வந்து கவுண்டபிள் செட்டு, அதான் வந்து ஃபைனைட் செட்டு. அப்புறம் செகண்ட் ஒன் 1, 2, 3. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் குறிக்கிறது. இது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். 1, 2, 3, 4, 5 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது. அது அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ண முடியாது எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு. அதனால் இது வந்து இன்ஃபினிட் செட். நெக்ஸ்ட் சம் 1, 2, 3 அப் டு 99, 100 வரைக்கும் போகிறது. 1 to 100 வரைக்கும் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து கவுண்ட் பண்ணிடலாம். 1 to 100 எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணிடலாம். அதனால் இது வந்து ஃபைனைட் செட். Next, fourth sum. The set of positive integers greater than 100. Greater than 100னா அதுவும் பாசிட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. 100க்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் greater than 100னா 100க்கு அப்புறமா இருக்கிற நம்பர்ஸ்லாம் என்னென்னா செட்டில் என்ன வரும்? 102, 103, 104ன்னு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இது கவுண்ட்லெஸ், எண்ட்லெஸ், அன்கவுண்டபிள். ஸோ அதனால் இது வந்து இன்ஃபினிட் செட். கவுண்ட் பண்ண முடியாது, எவ்வளோ வேணாலும் போயிட்டே இருக்கும் அது பாட்டு. இன்ஃபினிட் செட். Fifth sum. The set of prime numbers less than 99. Prime numbers என்னென்னா 2, 3, 5, 7, 9 கிடையாது, 9 கிடையாது காம்போசிட் நம்பர். அப்புறம் 11, 13 இப்படி போயிட்டே இருக்கும். 97 வரைக்கும் போகும். 99க்கு முன்னாடி 97 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இது வந்து கவுண்ட் பண்ண முடியும். இவ்வளோ தான், இதுக்கு மேலே இது கிடையாது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறோம். அதனால் இது வந்து ஃபைனைட் செட். கவுண்டபிள்னா ஃபைனைட் செட்டு, அன்கவுண்டபிள்னா இன்ஃபினிட் செட். தட் சம். ஸ்டேட் வெதர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இஸ் ஃபைனைட் ஆர் இன்ஃபினிட். இதில் வந்து எல்லாமே ஃபைனைட் செட்டா இல்லை இன்ஃபினிட் செட்டாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், த செட் ஆஃப் லைன்ஸ் விச் ஆர் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக எப்படி இருக்கும்? லைன்லாம் இப்படி இருக்கும். இது வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து என்ன செட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இன்ஃபினிட் செட். இது நம்ம வந்து கவுண்ட்லெஸ், இது எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டே இருக்கும், நமக்கு சொல்ல முடியாது. அதனால் இன்ஃபினிட் செட். செகண்ட் சம். த செட் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற இதெல்லாம் வந்து என்னென்னா ஏபிசி அப் டு இசட் வரைக்கும் இருக்கும். இது வந்து 26 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து கவுண்டபிள், இவ்வளோ தான், இதுக்கு மேலே கிடையாது எலிமெண்ட்ஸு அப்படின்னா அதனால் இது வந்து ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் சம். த செட் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் மல்டிபிள் ஆஃப் 5. 5ஆல் மல்டிப்ளை பண்ணுற நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதுகிறோம். 5 2s are 10, 5 3s are 15 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அது எத்தனைன்றது நமக்கு தெரியாது. லேக்ஸ் அண்ட் 5 அப்படிலாம் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். எண்ட்லெஸ்ஸாக இருக்கும், கவுண்ட் பண்ண முடியாது, அன்கவுண்டபிள், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதனால் இதுக்கு வந்து இன்ஃபினிட் செட். அடுத்து ஃபோர்த் சம். த செட் ஆஃப் அனிமல்ஸ் லிவிங் ஆன் தி எர்த். எர்த்தில் வந்து எத்தனை அனிமல்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, மொத்தம் டோட்டலாக இவ்வளோ எர்த்தில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் இது வந்து ஃபைனைட் செட். கவுண்டபிள்.
இத்தனை அனிமல்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். அதனால் இது ஃபைனைட் செட். ஃபிஃப்த்து சம், த செட் ஆஃப் சர்க்கிள்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஆரிஜின்னா என்ன? இங்கே ஒரு ஆரிஜின் 0 0, இதுதான் ஆரிஜின். இதை சுற்றி இது வந்து சர்க்கிள்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த ஆரிஜினை சுற்றி எவ்வளோ வேணாலும் சர்க்கிள் போயிட்டே இருக்கும். இது எவ்வளோ வேணாலும் போகும். இந்த ஆரிஜினை சுற்றி போயிட்டே இருக்கும். இது எவ்வளோன்றது நமக்கு கணக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். இது எண்ட்லெஸ் சர்க்கிள்ஸ். அதனால் இது வந்து இன்ஃபினிட் செட். எவ்வளோ வேணாலும் சர்க்கிள்ஸ் இதில் வரையலாம். நம்ம ஆரிஜின் மூலமாக போயிட்டே இருக்கும். அதனால் இது வந்து இன்ஃபினிட் செட். நெக்ஸ்ட் சம், fourth sum, in the following state whether A equal to B or not. இதில் வந்து ஏவும் பியும் ஈக்குவலாக இல்லைனா ஈக்குவல் இல்லையா, இதுதான் இதோட கொஸ்டின். ஃபஸ்ட்டு சம், A equal to ABCD. பின்ற செட்டில் DCBA இருக்குது. இதில் வந்து ஃபோர் ஆர்டர் நம்பர் 4. இதுலேயும் ஆர்டர்ஸ் 4 எலிமெண்ட் இருக்குது. இதுலேயும் ஆர்டர் 4 எலிமெண்ட் இருக்குது. இதில் வந்து ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது, பி இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, டி இருக்குது. எல்லாமே ஈவனாக அப்படியே கரெக்டாக இருக்குது. இது 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே லிங்க்டு, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உடையது. அப்படி எல்லாமே ஒரே அதே எலிமெண்ட்ஸ் இதுலேயும் ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. அதனால் இது வந்து ஏ ஈக்குவல் டு பி. அடுத்த சம், A equal to 4, 8, 12, 16. B equal to 8, 4, 16, 18. இதில் 4, 4, 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது. 12 இல்லை, 12 இதில் இருக்குது, இதில் இல்லை. 16 இதில் இருக்குது, இதில் இருக்குது. இதில் 18 இருக்குது, இதில் இல்லை. அதனால் வந்து நான் ஆர்டர் ஒன்றா இருந்தாலும் எலிமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இது வந்து A is not equal to B. தேர்ட் சம், A வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8, 10 எலிமெண்ட்ஸு. பி வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர். எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜராகவும் இருக்குது. அப்புறம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ஆகவும் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஏ நமக்கு தெரியும். பி வந்து என்னென்னா பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர். ஈவன்னா என்ன? 2, 4, 6 தானே வரும். அது வந்து 10 வரைக்கும் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லலாம், 10க்குள்ளே இருக்கிறதும் சொல்லலாம். அதனால் வந்து இது ஈவன் இன்டிஜர். பி ஈக்குவல் டு என்னென்ன 2, 4, 6, 8, 10. 10 எதுக்கு எழுதுகிறோன்னா ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 10 எழுதுகிறோம். வெறும் லெஸ் தேன்னா 10க்குள்ளே எழுதணும். இப்போ 10 வரைக்கும் இருக்குது. ஏ வந்து எவ்வளோ இருக்குது? அதே மாதிரி 2, 4, 6, 8, 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் இருக்க எலிமெண்ட்டும் இதில் இருக்கிற எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. 2, 2, 4, 4, 6, 6, 8, 8, 10, 10 எல்லாம் இருக்குது. அதனால் ஏ ஈக்குவல் டு பி. Fourth sum, set of all x such that x is multiple of 10. அப்புறம் b வந்து 10, 15, 20, 25, 30 up to infinity வரைக்கும் போயிட்டே இருக்குது. இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஏல வந்து x is multiple of 10. 10ஓட மல்டிபிள் என்னென்னா a equal to 10, 20, 30 அப்படின்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதே மாதிரி b என்ன கொடுத்துருக்காங்க? 10, 15, 20, 25ன்னு போயிட்டே இருக்குது. இப்போ வந்து 10 இருக்குது, இதுலேயும் 10 இருக்குது, இதில் 20 இருக்குது, இதில் 15 இருக்குது, 15 இல்லை, இதில் 20 இருக்குது, 20 இதில் 25 கிடையாது, இதில் இருக்குது, இதில் 25 இருக்குது, இதில் 30 வரும், இதில் வந்து 30 வரும், 35 இதில் வந்து 40 வந்தால் இதில் வந்து 35 இருக்கும். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல். அதனால் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. Fifth sum, are the following pair of sets equal? Give reasons. இப்போது ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. ரெண்டு செட்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 2, 3. பிங்கிறது எக்ஸ் such that x is solution of x square plus 5x plus 6 equal to 0ன்னு இருக்குது. ரூட்ஸு இப்போ வந்து இது எப்படி எழுதலான்னா x square plus 5x plus 6 எப்படி எழுதலான்னா x plus 3 into x plus 2 equal to 0ன்னு எழுதலாம். அப்போ x equal to -3 -2. இப்போது பியோட செட்டு என்னென்ன இருக்குன்னா -3 -2 இருக்கும். இதை முதல்ல நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம்.
அப்போ எக்ஸ் வந்து -3யும் -2வும் இருக்குது. அதுதான் பி. பிங்கிறது இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை ரோஸ்டர் ஃபார்மாக எழுதிக்கிறோம். இப்போது ஏல 2 3 இருக்குது, இதில் -3 2 இருக்குது. இது வந்து ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அதனால் இது வந்து ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அதனால் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பின்னா ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. தீஸ் டூ சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். அடுத்து செகண்ட் சம். A equal to set of all x such that x is a letter in the word follow. Bயும் அதே மாதிரி y such that y is in the letter wolf. இப்போ நம்ம A எடுத்துக்கலாம். Aல வந்து ஃபாலோன்னு இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி எழுதலாம்? F. ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் F O L L ஒரு L தான் போடணும். அப்புறம் வந்து O இருக்குது ஏற்கனவே, அப்போ W. அதே மாதிரி B wolf எப்படி எழுதுனா WOLF அப்படின்னு எழுதணும். இப்போது ஏவும் பியும் ஈக்குவலான்னு பார்க்கணும். F இருக்குது, O L இருக்குது, இங்கேயும் L இருக்குது, இங்கே W இருக்குது, W இருக்குது. ஸோ A is equal to B. Next sum, sixth sum. From the sets given below, select equal sets. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ABCDEFGH வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த செட் வந்து எது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏல 2 4 8 12 இருக்குது. இதே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. இதில் இல்லை, பியில் இல்லை, சிலையும் இல்லை, இருக்குது, சியில் இல்லை. 14 இருக்குது, இதில் 14 இல்லை, அதனால் கிடையாது. டிலையும் கிடையாது. EFGH இதுலேயுமே இந்த எலிமெண்ட்ஸ் இதில் இல்லை. அடுத்தது பியில் வந்து 1 2 3 4 இருக்குது. இதில் ஏலையும் இல்லை, சிலையும் இல்லை, டிலையும் கிடையாது, டியில் இருக்குது. அதாவது 1 2 3 4 இருக்குது, 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் 1 2 3 4 இருக்குது. அதனால் வந்து B is equal to D. அடுத்தது C பார்க்கலாம். 4 8 12 14 இது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தோன்னா இதுலேயும் இல்லை, -1 1 இருக்குது, 0 இது எதுலேயுமே இல்லை. அது C is not equal to D E F G H A B. அப்புறம் வந்து டியில் வந்து நம்ம பார்த்துட்டோம், B is equal to D. அடுத்தது E பார்த்துக்கலாம். ஈயில் வந்து -1 1 இருக்குது. அது வந்து வேறு எங்கேயாவது இருக்குன்னா ஜியில் இருக்குது. ஸோ E is equal to G. அப்புறம் Fல 0A இருக்குது, அது எதுலேயுமே இல்லை, எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை, 0Aன்னு இல்லவே இல்லை. அதனால் இது மட்டும்தான் இதில் வந்து இப்போ 2 செட்டில் இருக்குது. என்னென்னா பியும் டியும் ஈக்குவலு, அதே மாதிரி ஈயும் ஜியும் ஈக்குவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.